நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் நம்மகிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேடிங் மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் குடுக்கும். நம்மகிட்ட என்ன கிடையாது அப்படின்னா, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ், இஏ அந்த மாரி செல்லிங் எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க மெம்பர்ஷிப் மட்டும் அண்ட் தென் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். இதுல டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். அண்ட் தென் டெலகிராம் ஐடியும் குடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் ஐடில முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க சாட் பண்றவங்க வந்து நம்ம கிட்ட தான் சாட் பண்றீங்களா அப்டிங்கிறத இந்த வெரிஃபை டெக் மூலமா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின் ஃபோன் நம்பர் தான். ஸோ இந்த நம்பர் இருக்கா அப்டிங்கிறத கிளியரா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம யாருமே வந்து டைரக்ட்டா இன்பாக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ கவனமா இருங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கோல்டோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எந்த அளவுக்கு பை ஆக போகுது, எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆகும், எங்க நம்ம பை வைக்கிறோம், எங்க ஸ்டாப் லாஸ், எங்க டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த மாரி இடம்னாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணிமணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. இந்த வீடியோல கோல்டோட நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அதோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லப் போறேன். இதுல எதுவும் டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நிறை, குறைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அண்ட் தென் இந்த மார்க்கெட்ன்னு இல்ல, கிரிப்டோ மார்க்கெட் இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸ் மார்க்கெட் இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் எல்லாமே சேம் தான். டெக்னிக்கல் அப்டின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வரும். ஃபண்டமெண்டல் மேபி வேணா வேரியேஷன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எந்த சார்ட்டா இருந்தாலும் நம்ம இனிஷியலா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இப்ப இங்கேயும் பண்ண போறோம். நம்மள முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 3432 அப்படிங்கிற ஜோன பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் S1. மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி 3480 அப்படிங்கிறதுல அடுத்த விதமான சப்போர்ட் இருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் S2. ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல 3500 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ அதுக்கு மேல இப்ப நம்ம பிரசென்ட்டா இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 3574 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு நியூ ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால, நம்மளோட சப்போர்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாரி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. லாஸ்ட் வீக் ஹை. லாஸ்ட் வீக் அண்ட் தென் லாஸ்ட் டே ஹையும் இதுதான் கூட. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேல போச்சுன்னா, எங்க போகும் அப்படிங்கிறத நம்மளோட ட்ரெண்ட் லைன் வச்சு பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணணும். ஸோ ஓவராலா மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். சரியா? அப் ட்ரெண்ட்ல ஒரு கன்சாலிடேஷன் அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓவராலா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அதுல மைனர் கரெக்ஷன் ஆயிட்டு அகைன் வந்து கோல்டு டேக் ஆஃப் ஆயிருக்கு. சரியா? அப்போ நம்மளோட கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கிளியரா ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த டேக் ஆஃப் அதாவது மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கிளியரா ஒரு மேல போயிருச்சு. ஸோ அப்ப இது வந்து பிரேக் கன்சாலிடேஷன் ஜோன். பிரேக் சைட்வேஸ்னு கூட வச்சுக்கலாம். பிரேக் சைட்வேஸ் ஜோன். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஜோன பிரேக் பண்ணிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணனால தான் இந்த அளவுக்கு ஹை போயிருக்கு. ஸோ அப்ப எந்த மாரி இடம் என்ன ஆகும்? பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். அதையும் கிளியரா என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ட்ரெண்ட் லைன் எத்தன விதமா டிரா பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ எதனால அப்படி டிரா பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 4 இந்த ஜோன்ல இருந்து கிளியரா நம்ம டிரா பண்றோம். ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இது நம்மளோட முதல் ட்ரெண்ட் லைன்.
கரெக்ட்டா? நம்ம ஏன் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணாம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி இது நம்மளோட ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அகைன் இந்த டபிள்யூ பட்டன பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ, அதனால இது நம்மளோட பேரலல் சேனல் 1 கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேரலல் சேனல் 1. ஸோ, ரைட். இத மட்டும் வச்சுமே நம்ம வந்து டிரா பண்ண முடியாது. 2வது நம்மளோட பேரலல் சேனல் என்ன அப்டிங்கிறதையும் டிரா பண்ணிடலாம். இது நம்மளோட பேரலல் சேனல் 2. அதே பாயிண்ட்ல இருந்து ஸ்லோப்பிங் ஏல எடுத்திருக்கோம். இந்த ஹைய நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட பேரலல் சேனல் 2. ஸோ, பேரலல் சேனல் 1 டிரா பண்ணியாச்சு, 2 டிரா பண்ணியாச்சு. நம்ம ஈவன் வேணும்னா பேரலல் சேனல் 3 கூட டிரா பண்ணிக்கலாம். இந்த ஜோன் கூட நம்ம டிரா பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த பேரலல் சேனல்ல இந்த இன் பிட்வீன்ல இருக்கிற கேப்ப கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இது ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஈவன் நம்ம இதையுமே இதேமாரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ, இப்போ கிளியரா நமக்கு வந்து ஒரு 3 பேரலல் சேனல் கிடைச்சிருக்கும். ஸோ, இத பேஸ் பண்ணி நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ண போறோம். மார்க்கெட் அப்ப இந்த ஜோன பிரேக் பண்ணா மேல எங்க போகும்? செப்டம்பர் 5 இன்னைக்கு. அப்ப நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 6. இப்ப செப்டம்பர் 6ல மார்க்கெட் வந்து ஒரு சாரி செப்டம்பர் 7 இன்னைக்கு. செப்டம்பர் 8ஆம் தேதி பிரேக்கப் ஆச்சு அப்டின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு 3682 அப்படிங்கிற ஜோனுக்கு வர வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்ப அது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த ஜோன்ல இருக்கா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட். ஸோ, இதுக்கு மேலயும் போறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ மேக் பண்ணிட்டு தான் போகும். அப்படிங்கிறதுனால, இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ, ஸ்டாப் பண்ண ஜோன நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறேன். இது நம்மளோட இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் R1. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸ் 1 R1. அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 நியூ ஆல் டைம் ஹை. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. அப்ப நம்மளோட சப்போர்ட் ஜோன்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாமா? இது நம்மளோட சப்போர்ட் S1. சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. S2. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா S3. S4க்கு இங்க வேலை இல்ல அப்படிங்கிறதுனால அத நான் கழட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா தேவையில்லாம டிரா பண்ணிட்டு இடத்த அடிச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ரைட். ஸோ, அப்போ இது நம்மளோட கோல்டோட நெக்ஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம். இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போனா இங்க வரைக்கும் போகணும். அண்ட் தென் கீழ வந்தா முதல்ல 3522 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3517. ஸோ, இந்த ஜோனுக்கு கீழ ஒரு குளோசிங் வைக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஒரு 3387 அப்படிங்கிற ஜோன பார்க்கலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குளோசிங்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, ட்ரெண்ட் வந்து கிளியரா அப் ட்ரெண்ட்லயே தான் போயிட்டு இருக்க போகுது. ஸோ, அதோட ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளோட வீடியோல ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து கிளியரா 3586லேருந்து ஒரு பை ஆக போகுது. அதோட ப்ரொஜெக்ஷனும் நேத்து குடுத்திருந்தேன். ஸோ, அத பேஸ் பண்ணியே நம்ம வந்து அனலைசிஸும் பண்ண போறோம். ரைட். ஓகே. மார்க்கெட் பிரசென்ட்டா நமக்கு வந்து 3586 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ஸோ, இந்த இடத்துல இருந்தே ஒரு புல்லிஷ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் டேக் ஆஃப் ஆகும். அப்போ பை எங்கேருந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா ஒரு 3570 டூ 74.
70 டூ 74 இந்த ஜோன்லேருந்து நம்ம பை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ, அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்டின்னா, 3547 வைக்க வேண்டாம். ஸோ, லோவரா 3530 அப்படிங்கிற ஜோன்ல, 3520 அப்படிங்கிற ஜோன்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு என்ன ஆகும்? ஓப்பன் ஆனதும் ஸ்லைட்டா ஒரு பை ஆச்சு அப்படின்னா, ஃபர்தரா ஒரு செல் ஆகும். கிளியரா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃபால் ஆகி 3574 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் வந்துட்டு, அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகி 3680 லேட்டரா 3713 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இல்ல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருந்தே டேக் ஆஃப் ஆயிடும். ஸோ, அப்போ நமக்கு டைரக்ஷன பொறுத்த அளவுக்கு ஒண்ணு தான். ஒண்ணு மேல போய் டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகும். இல்ல ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். அப்போ ப்ராபபிலி நம்மளோட பையிங் ஏரியா வந்து சேம் தான். பெர்ஃபெக்ட் ஜோன் ஃபார் பை. பெர்ஃபெக்ட் ஜோன் ஃபார் பை. அப்ப இந்த ஜோன் வந்ததும் மார்க்கெட் என்ன ஆகும்? கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆகும். ரைட்டா? ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியரா போட்டாச்சு. நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 வந்து 3611 அது கண்டிப்பா ரீச் ஆயிடும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3675 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான டார்கெட் பிரைஸ். ரைட்டா? ஸோ, இப்ப கிளியரா பார்த்துட்டோம். நம்மளோட டார்கெட் பிரைஸ் என்ன? எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் 3605 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3683 நெக்ஸ்ட் வீக்ல. மேபி அதுக்கடுத்த வாரம் வந்து நமக்கு 3753 போனா கூட சொல்றதுக்கு இல்ல. ஸோ, அதனால நம்ம இந்த ட்ரெண்ட் லைன கழட்டி விட்டுறலாம். ரைட். ஸோ, அப்ப நம்மளோட ப்ரொஜெக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கிளியரா ஒரு பை ஆக போகுது. எந்த ஜோன் வரைக்கும் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 3711 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். இதையும் ஒரு மைனரா நான் டிரா பண்ணி அனுப்பிச்சுக்கிறேன். ரைட். இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1. டார்கெட் பிரைஸ் 1. இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 2 3700. டார்கெட் பிரைஸ் 2. அதுக்கு மேல போகும்போது டார்கெட் பிரைஸ் 3. ரைட். நம்ம பெர்ஃபெக்ட்டான பையிங் ஜோனு, செல்லிங் ஜோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம் இதுல. ரைட்டா? ஸோ, இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகப்போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். மார்க்கெட் எந்த ஜோன்ல இருந்தாலும் ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ, பிரேக் அவுட் பண்ண ஜோன் எங்க இருக்கு? 3556ல இருக்கு. ஆனா 3556க்கு வராது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து நமக்கு எங்க இருக்கு? 3570ல இருக்கு. ஸோ, ஃபேர் வேல்யூ கேப் அட் 3570. ஸோ, இந்த ஜோனுக்கு கீழ வராது. ஸோ, நமக்கு மேஜரான ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஜோன்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது மார்க்கெட்? நமக்கு 3560 அந்த ஜோனுக்கு வராது. ஸோ, மார்க்கெட் குறைஞ்சபட்சம் ஒரு 3570 வந்துட்டு ஒரு டேக் ஆஃப் ஆயிடும். இது வந்து நம்மளோட 2வது ரீசன். இது ஃபேர் வேல்யூ கேப் பேஸ் பண்ணி. ரைட்டா? இதுக்கப்புறம் நம்ம என்ன டிரா பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டிரா பண்ண போறோம். ஸோ, நார்மலா வந்து நீங்க ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் தான் டிரா பண்ணுவீங்க. சாரி. இது ரீட்ரேஸ்மென்ட். ஸோ, பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஜோன் தான் காமிக்கும். ஸோ, மார்க்கெட் ஒரு புதுசா ஒரு நியூ ஆல் டைம் ஹைக்கு போக போகுது. புதுசா ஒரு ஏரியாவுக்கு போக போகுது அப்படின்னா, நீங்க வந்து ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஜோன் யூஸ் பண்ணணும். ஸோ, லைக் திஸ். ஸோ, நம்ம ஃபிபோ எக்ஸ்டென்ஷன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளியரா எந்த ஜோன் காமிக்குது பாருங்க. 3681 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட் ஜோன தான் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ, அப்ப நமக்கு இந்த டார்கெட் ஜோன் அச்சீவ் ஆகுறதுக்கு சான்சஸ் என்ன? ரொம்பவே ஈஸியா நமக்கு அச்சீவ் ஆயிடும். ஸோ, இதையும் நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, அத மட்டும் வச்சுட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணிக்கலாம். இது தேவையில்ல.
ரைட். நம்ம ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் ஜோனையுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதையும் பக்கத்துல எழுதிடுறேன். ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் ஜோன் ஹியர். ஸோ ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி. நம்ம சிம்பிளா கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ட் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த கேண்டில் நிறைய டைம் வர்றதுனால யூஸ் பண்றேன். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியரா என்ன ஆகும்? ஒரு பை தான் ஆகும். அதனால அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். ரைட்டா? ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே. ஸோ இந்த இடத்துல பாருங்க. 1, 2, 3 ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனதுனால நமக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பை ஆகுற சான்சஸ் இருக்கு. ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகும்னு அர்த்தம். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ரைட். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். மார்க்கெட் ஈவன் ஒரு ஹைல இருக்கு அப்படின்னாலுமே அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ லைக்வைஸ் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. ஈவன் இந்த இடத்துல வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதனால ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆன 3721 ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா 3777 அப்படிங்கிறது ஹிட் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ஓவராலா டெக்னிக்கலா நம்மளோட ரீட்ரேஸ்மென்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதனால அகைன் சொல்றேன். மார்க்கெட்டோட பையிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3570. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 3520. நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 3613 லாஸ்ட் வீக் ஹை. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3669. அதுக்கு மேல போகும்போது 3713 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ ஓவராலா இந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4000க்கு மேல போனாலும் சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ கிளியரா பார்த்துடலாம். இது XAU USD / கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தோம் அப்படின்னா 07/09/2025. ஒரு 28 சைஸ்ல போட்டு கலர் மாத்தினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ரைட். இந்த கலர் வேண்டாம். ரெட் போட்டுருவோம். ரைட். XAUSD / கோல்ட் வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் 07/09/25. ரைட். ஸோ அப்போ மார்க்கெட் எந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாவே நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஸோ ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னகட்டி ஒரு கிளியரா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணணும்ல, தம்ப்நெயில் வைக்கணும்ல. ரைட். ஒரு கேப்சர். ரைட். ஸோ ஃபண்டமெண்டலா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து நியூஸஸ்ல போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில கோல்ட் ரிலேட்டடா ஒரு நியூஸ் வரதும் சரி, இம்பாக்ட் பண்றதும் சரி, எல்லாமே நமக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, கோல்டோட டாரிஃப் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து எப்படி போடப்பட்டிருக்கு? President Donald Trump moved Friday to exempt graphite, tungsten, uranium, gold, bullion, other metals for his country-based tariff, while subjecting silicon products to leaves. அதாவது கோல்டு, அந்த யுரேனியம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுத்து அது வந்து எக்ஸம்ட்னா என்ன சொல்றது, வாங்கலாம். அதாவது அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்ததுனால கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் மேஜரான ரீசன் கிடையாது. இது போக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டு வந்து ஒரு கிளியரா ஒரு ஹை ஆயிருக்கு. ஒரு மேக்கு அப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வாரமாவே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்ல தான் இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் 6 மந்த்லயுமே நல்ல ஒரு புல்லிஷா இருக்கு. நியூ ரெக்கார்ட் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலா வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு பையிங்ல தான் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் திஸ் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 37.43 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் லாஸ்ட் வீக் வந்த நம்மளோட ஃபாரெக்ஸ் ஃபேக்டர் நியூஸஸ், அதாவது ISM நியூஸஸா இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி வந்த அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து கோல்ட வந்து ஒரு
நல்ல ஒரு பாசிட்டிவா மேல தூக்கி விட்டதுக்கு காரணமா தான் இருந்ததே தவிர, மத்தபடி கீழ கொண்டு வரதுக்கு சான்சஸே இல்ல. ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பாருங்க, நமக்கு வந்த எல்லா நியூஸஸுமே நெகட்டிவ் தான். ஒரு நியூஸஸ் வந்து நமக்கு நெகட்டிவா வரும்போது கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ கிரீன்ல இருந்துச்சு, இந்த இடத்துல கிரீன்ல இருந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு செல் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷா இருக்கு. அண்ட் தென் அட் த சேம் டைம் நம்ம இத வச்சு மட்டுமே அனலைசிஸ் பண்ண முடியாது. நெறைய டைம் சொல்லியிருப்பேன். டிஎக்ஸ்இ வந்து கோல்டுக்குள்ள லேட் பண்ணா, நமக்கு ஓரளவுக்கு ஒரு கணிப்பு தெரியும் அப்டிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நம்ம கிளியரா இப்ப பார்த்துடலாம். அண்ட் தென் ரைட் டிஎக்ஸ்ஒய் கோல்டு வந்து பை ஆகணும் அப்படின்னா டிஎக்ஸ்என் ஆகணும், செல் ஆகணும். அப்போ பாசிபிலிட்டிஸ் டிஎக்ஸ்ஒய் செல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ப்ரொஜெக்ஷன் பாருங்க, கிளியரா ஒரு செல்லுக்கு தான் இருக்கே தவிர, ஒரு பாசிட்டிவா பைக்கு வரதுக்கு சான்சஸே இல்ல. ஸோ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கலாம். டிஎக்ஸ்ஒய் பொறுத்த அளவுக்கு. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கு வந்து ட்ரா பண்ணி குடுத்துரும். இல்ல உங்களுக்கு அதிலயும் விருப்பம் இல்ல அப்படின்னா 2 டைப் ஆஃப் சேனல் இருக்கு. அத கூட நீங்க வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு ரொம்ப ஹையரா காமிக்கிறதுனால, நம்ம ஈவன் வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய்க்கலாம். ரைட். நம்ம 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆ சப்போர்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் என்ன அப்படின்னா, ஒரு கிளியரா ஒரு பேரலலான ஒரு டவுன் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 50% ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸா அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணல. ஜஸ்ட் இப்போ பண்றேன். ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, லோ அப்ளை டிஃபால்ட் குடுத்துக்கிறேன். ரைட். ஒரு ஹைல இருந்து ஒரு லோ. ரைட். ஸோ அப்போ இத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த்தா ஃபாலோ ஆயிருக்கு. ஃபாலோ ஆனதும் நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணாம, ஒபே பண்ணியிருக்கு. இப்ப எப்படி சொல்றது? இந்த இடத்துல பாருங்க. இப்படி வச்சுக்கோங்க. ரைட். கரெக்ட்டா நம்ம ட்ரெண்ட ஒபே பண்ணி மேல போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு லைட்டா ஒரு புல்லிஷ் ஆயி 0.382 அல்லது 0.97.87 போயிட்டு மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்ப இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? கிளியரா ஒரு ஷார்ட் தான் போகப்போது. நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட டச் பண்ணிட்டு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத இங்க வச்சுக்கலாம். அப்ப நம்ம டார்கெட் பிரைஸ் வந்து வீக்லி லோவா இருக்கும். ரைட்டா? இப்ப நம்மளோட ஃபிபோவும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அப்ப டிஎக்ஸ்ஐ பொறுத்த அளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் ஃபால் ஆகுறது தான் சான்சஸ் இருக்கு. அப்ப கோல்டும் என்ன ஆகும்? டேக் ஆஃப் ஆகுறது தான் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் நம்ம இத வந்து பார்த்துட்டோம். ஸோ ஓவராலா என்னென்ன ரீசன்னால கோல்டு வந்து ரைட். ஸோ ஓவராலா என்னென்ன ரீசனால வந்து கோல்டு வந்து பை ஆக போகுது, செல் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். எங்க பை எடுக்கணும், எங்க செல் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பக்காவா சொல்லிட்டேன். அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட்டு, கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாரி நடந்தாலும் இது ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜஸ்ட் நீங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு விஐபி சர்வீசஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிடும். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி தகவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரேடிங் சார்ட்ஸ் வேணும், சிக்னல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.